குறியீடு கையில இருக்கவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரி குறியீடு இருக்கவே கூடாது? இந்த கங்கண ரேகை வந்து பாருங்க, ஒரு ரேகை நல்ல தீர்க்கமா, இதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளோட ஆயுசை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல ஆயுள் ரேகை, அதுக்கும் மேல இந்த தார ரேகை, இந்த தார ரேகை ஆயுள் ரேகைக்கு பக்கத்துல இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குறியீடு கையில் இருக்கவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரி குறியீடு இருக்கவே கூடாதுமா அப்படின்றது சில பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து பாருங்கம்மா, எந்த குறியீடு கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கவே கூடாதுன்னா கூட மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? கையென்ன வெட்டியாக போட்டுற முடியும்? இல்லை இல்லைங்களா? தெரிஞ்சுக்கலாம். பெருசாக வந்து பாருங்க, இந்த கைரேகைக்கும் மீறி நம்ம ஜனனகால ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அந்த ஜனனகால ஜாதகத்துலேயும் வந்து நம்மளுக்கு பெருசாக சரியில்லை அப்படின்னாலும் பகவானோட திருவடி அப்படின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? ஸோ பெருசாக குழம்பிக்க வேண்டாம். இருந்தாலும் இந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாக இந்த குறியீடு கையில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் என்னென்ன ரேகை அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இது மாதிரி பாருங்கள், இப்போ இந்த கையில் வந்து பாருங்கள் ஒரு ரேகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கங்கண ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேஸ்லெட் ரேகை அப்படிம்பாங்க. இந்த கங்கண ரேகை வந்து பாருங்கள், ஒரு ரேகை நல்ல தீர்க்கமாக இருக்குன்னா 30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஆயுசு அப்படின்னு அர்த்தம். 2 ரேகை தீர்க்கமாக இருக்குது அப்படின்னா 60 வயசு, 3 ரேகை தீர்க்கமாக இருக்குன்னா 90 வயசு. இப்போ எனக்கே கூட பாருங்கள், 3 ரேகையும் தீர்க்கமாக இருக்காது, அறகுறையாக தான் இருக்கும். ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன் அந்த மாதிரி. பட் இருந்தாலும் சுய ஜாதகமும் நான் முன்ன சொன்ன மாதிரி. ஆக இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, நிறைய வந்து சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி கைரேகை சாஸ்திரத்துலேயும் இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு தீர்க்காயுள் தான். ஆக கங்கண ரேகை 3 நல்லா இருக்குது அப்படின்னா, பொதுவாக 2 நல்லா இருக்குது அப்படின்னாலே 60 வயசுக்கு மேலே ஆயுசு. சுய ஜாதகத்தில் சனி அவன் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிரகம், அவன் நல்லா இருக்கானாலே தீர்க்காயுசு. தீர்க்காயுசுன்னு 70 வயசுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளோட ஆயுசை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே ஆயுள் ரேகை, ஆயுள் ரேகை நல்ல தெளிவாக தீர்க்கமாக இருக்குது அப்படின்னா தீர்க்காயுசு அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயுள் ரேகையில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுண்டு இருக்குது அப்படின்னு இருந்துச்சு, கத்தி இருக்குது, பிளவு இருக்குது, வெட்டுண்டு இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன கண்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலும் ரெண்டும் ஒரு சேர ஒரே அளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னா தீர்க்காயுள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தார ரேகை, திருமண ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக 3 தார ரேகை இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்களாம். 3 தார ரேகை இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அதுக்கும் மேலே இந்த தார ரேகை, இந்த தார ரேகை ஆயுள் ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். 20-25 வயசில். மத்தியமத்தில் இருக்குது அப்படின்னா 30 வயசில் கல்யாணம் ஆகும், 30+ கல்யாணம் ஆகும். இந்த சுண்டு விரலுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா 35 வயசு கல்யாணம் திருமணம் அப்படின்றது தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தார ரேகையில் ஒரு வெட்டு இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது ஏற்படுத்தும். இந்த தார ரேகையில் வந்து பாருங்கள் ஒரு கிளை இருக்குது அப்படின்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட ஸ்பவுஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மனைவி லேடியாக இருக்கீங்க, உங்களோட ஹஸ்பண்டோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது ஏற்படும் அப்படின்றாங்க. இந்த தார ரேகையில் விரிசல் இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து பாருங்கள் பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து இந்த தார ரேகை சுண்டு விரலை நோக்கி இப்படி போகுது, மேல் நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாருங்கள் சன்னியாசி வாழ்க்கை அப்படின்றாங்க. இப்படி இருந்த தார ரேகை இப்படி மேல் நோக்கி போகுது, சுண்டு விரல் நோக்கி போகுது, சன்னியாசி வாழ்க்கை. நான் கல்யாணம் பண்ணிட்டேயா அப்படின்னா கல்யாணம் பண்ணியும் சன்னியாசியாக தான் வாழணும், பெருசாக தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தார ரேகை வந்து பாருங்கள் கீழ் நோக்கி போகுது அப்படின்னா நம்ம வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை அப்படின்றாங்க. நீங்கள் லவ் மேரேஜாக இருந்தாலும், அதாவது கந்தர்வ திருமணமாக இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் பண்ண ஒரு பந்தமாக இருந்தாலும், இணைஞ்ச ஒரு பந்தமாக இருந்தாலும் பார்க்கும்போது இந்த தாரரேகை கீழ் நோக்கி போகுது அப்படின்னா நம்ம லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தாரரேகை ஒரு அழுத்தமான நேர்கோடாக போகுது அப்படின்னா வந்து பாருங்கள், நம்ம கணவனும் மனைவியும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த தார ரேகை ரொம்ப மெலிசா தீர்க்கமாக போகுது அப்படின்னாலும் அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஆக இந்த குறியீடு இருக்கவே கூடாது அப்படின்னா நாம் சொன்ன அந்த ஆயுள் ரேகையில் ஒரு வெட்டு பிரிவு, தார ரேகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளவு,
ஒரு ஒரு பிரிவு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கக்கூடாது அப்படின்றது, கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியீடு இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு அர்த்தம். இதுக்கும் மேலே கைரேகையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கதாங்க செய்யுது. அப்போ இருக்கவே கூடாது அப்படின்னாலும் நான் முன்னே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நான் கையை வெட்டியாக போட்டுற முடியும் இல்லை. நம்மளோட சுய ஜாதகத்தை பாருங்கள், கைரேகையும் பாருங்கள், இதுவும் ஒரு விதமான சாஸ்திரம். சுய ஜாதகத்தையும் பாருங்கள், ரெண்டுமே பெருசாக சரியில்லை. நம்மளுக்கு ஆயுசு ரேகை சரியில்லை. நம்ம இப்போ தார ரேகையை நம்ம எப்படி எது கூட கம்பேர் பண்ணிக்கலாம்? கலத்திரஸ்தானத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கலத்திரஸ்தானத்தில் கிரகங்கள் பெருசாக சரியில்லை, தோஷங்கள் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது. இல்லை அந்த பாவம் வந்து காலியாக இருக்குங்க, வீடு கொடுத்தவங்க கெட்டு போயிட்டுருக்கு, அதுக்கும் மேலே பாவத்தில் செவ்வாயினோட பார்வை இருக்குது, சனியினோட பார்வை இருக்குது. இந்த மாதிரி பலதரமான பிரச்சனைகளுக்கு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு அப்படின்றதும் வந்து பாருங்கள், ஒரு ஜாதகத்தை பார்த்தா இருக்கிற பிரச்சனையும் தெரிஞ்சிடும், அதுக்கான தீர்வும் தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாருங்கள், மனுஷ பிறப்பு எடுத்திருக்கோம். எதனால் மனுஷ பிறப்பு எடுத்திருக்கோம்? நம்ம பூர்வ ஜென்மத்தில் நல்லதும் செஞ்சுருக்கோம், கெட்டதும் செஞ்சுருக்கோம், ரெண்டும் கலந்து செஞ்சதுனால தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். இது நானும் அதே தான், நீங்களும் அதே தான். ஆக இந்த ஜென்மத்தில் நம்ம நல்ல கர்மாக்களை செய்யறது மூலயமா நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒரு சுகமான வாழ்வு, அடுத்த பிறப்பு எடுத்தாலும் ஒரு உத்தமமான பிறப்பு அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், இந்த ஜென்மத்தில் செம்ம ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்க, நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஊழ்வினை கர்மம் தான். இந்த மாதிரிங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுய ஜாதகம் தான் அதுக்கு வந்து தீர்வு. உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல் ஒவ்வொருத்தவங்களோட சுய ஜாதகமும். எங்களுக்கு ஜாதகமே இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கைரேகையை வச்சு நம்ம வந்து பாருங்கள் நாடி ஜோதிடம் அப்படின்றது ஒன்று எடுக்க முடியும். லக்னமும் நம்ம அந்த ராசி கட்டத்தையும் வரைஞ்சி கொடுத்துருவாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம ஜாதகம் அப்படின்றத உங்களுக்கு கணிச்சிக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு பிறந்த நேரம் கூட தெரியாதுங்க, கைரேகை மூலிமா நாடி மூலிமா ஜாதகம் அப்படின்றது எடுத்து அதுக்கான பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம், டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கவங்க தாராளமாக சேர்ந்து பயன்பெறலாம். இப்போ நாங்கள் சேரணும்னு நினைக்கிறோங்க, என்ன பண்ணணும்? நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ்லேயும் சேர்ந்து பயன்பெறலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.